ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவோம்பா. ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எங்கு போகணும், எப்படி செய்யணும், நீ எங்க போகணும், எங்க இருக்கணும் என்பதை வழி நடத்துகிறதுல அந்த ஈசாக்கோடு இருந்தார் கர்த்தர். பொதுவா மனுஷ அறிவு ஒண்ணு சொல்லும் இல்ல, அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா நிறைய ஆலோசனைகள் வரும், மனுஷனுடைய ஆலோசனைகள் நிறைய வரும். பொதுவா மனுஷனுடைய ஆலோசனை சொல்லும் போது நான் லோத்தை யோசிச்சு பார்க்கிறேன். ஆபிரகாமும் லோத்தும் இருக்கிறார்கள். இப்ப ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. இப்ப ஆபிரகாம் வந்து லோத்தை பார்த்து சொல்றான், நாம் சகோதரர்கள், நம்ம ஏன்பா சண்டை போடணும், ஏன்னா பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்ப சண்டை வருது. இப்ப ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, எப்பா நாம் சகோதரர்கள், நீ பிரிந்து போனால் போகலாம், நீ போகணும்னு நினைச்சேன்னா என்ன பண்ணலாம், போகலாம் அப்படி சொல்லிவிட்டார். இப்ப இந்த லோத்து என்ன கேட்டிருக்கணும், இந்த ஆபிரகாமின் மூலமா அல்லவா ஆசீர்வதிக்கப்பட்டேன், அப்படின்னா ஆபிரகாமிட்ட என்ன பண்ணிருக்கணும், ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும். அல்லது இந்த ஆபிரகாமின் தேவனை அல்லவா நான் நாடி வந்தேன், நம்பி வந்தேன், அந்த ஆபிரகாமின் தேவனிடத்தில் அவன் கேட்டிருக்கணும். அவன் சுற்றி சுற்றி பார்க்கிறான். அவன் கண்களுக்கு நலமானது சோதோம் குமாரா பட்டணம் தான் அவன் கண்களுக்கு எப்படி தெரியுது, நலமானதாய் தெரிகிறது. நிறைய நேரத்தில் நல்ல கவனிங்க, மனுஷனுடைய சிந்தை, மனுஷனுடைய கண்கள் வளமானவைகளை பார்க்கும், நலமானவைகளை பார்க்கும். ஆனா கர்த்தருடைய கண்கள் நலமானதே அல்ல, வளமானதே அல்ல, எதிர்காலத்தை கர்த்தர் பார்ப்பார். கரங்களை வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்களேன். கர்த்தர் எப்படி தெரியுமா பார்ப்பாரு, இப்ப இருக்கிற நிலைமை பார்ப்பதல்ல. கர்த்தர் பார்க்கிறது இப்ப இருக்கிற உங்க கண்களை, உங்கள் நிலைமை பார்ப்பதல்ல, உங்கள் எதிர்காலம் வரை அவர் பார்ப்பார், உங்கள் சந்ததி வரை அவர் பார்ப்பார். ஆனா இந்த லோத்துடைய கண்கள் எதை தெரியுமா தேடிச்சு, வளமானதை தேடித்து, சமபூமியை தேடினது. அவன் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கவில்லை, ஆபிரகாமுடைய ஆலோசனை கேட்கவில்லை. தன்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்ட, தன் சிந்தனையில் ஏவப்பட்ட, தன் கண்களினால் பார்த்த அந்த காரியத்தை நோக்கி பார்த்து அவன் அந்த சமபூமிக்கு போய்விட்டான். அங்க போன உடனே ஆசீர்வாதம் இருந்தது. எப்பொழுதுமே நம்ம எடுக்கிற முடிவில் ஆசீர்வாதம் இருக்கும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, உங்களுக்கு கூர்ந்து கவனிங்க. எப்பொழுதும் நீங்க சுய நம்பிக்கையில, சுய எண்ணத்துல, யாரோ சொன்ன ஒரு காரியத்துல எடுக்கிற முடிவில் ஆசீர்வாதம் முதல்ல இருக்கும். ஏன்னா அந்த சோதோம் குமார பட்டணம் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் செல்வ செழிப்பாக இருந்தது. நிறைய பணம் கொட்டி கிடந்த இடம், நிறைய மார்க்கெட் உள்ள இடம், அங்க பணப்புழக்கம் இருந்த இடம், அங்க செல்வம் செழிப்பு கொட்டி கிடக்கிறது. ஆனா அந்த சோதோம் குமார பட்டணத்தையும் பார்க்கும் போது இந்த லோத்துக்கு எப்படி தெரியுதுன்னா, ஓ அந்த பட்டணத்துக்கு போனா நான் ஆசீர்வாதமா இருப்பேன், ஓ அந்த பட்டணத்துக்கு போனா என் குடும்பம் நல்லா இருக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனா ஈசாக்கு அப்படி நினைக்கவில்லை. நல்ல கவனிங்க, ஈசாக்கு அப்படி நினைக்கவில்லை. கர்த்தர் அவனோடு பேசினார், ஈசாக்கே நீ இந்த இடத்துக்கு வந்து விட்டாய் அல்லவா, இந்த இடத்தில் நிலைத்து இரு, நான் உன் கூடால இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் தகப்பனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறு வரை நான் உன்னை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டேன் என்று சொன்னார். நல்ல கரங்களை வைத்து அறையிலே சொல்லுங்களேன். வழி நடத்துதல்ல ஈசாக்கோடு கர்த்தர் செயல்பட்டதினால் தேவன் ஈசாக்கோடு இருந்ததை நாம் அறிகிறோம். அப்ப மனுஷன் ஒரு திசைக்கு கொண்டு போவவங்கள, மனுஷன் கொண்டு போற திசைக்கு போகாதீர்கள். உங்க மனம் சுய புத்தியில் சாயாதீர்கள். சில நேரம் அங்க கொஞ்சம் பச்சையா இருக்குன்னு நினைக்கிறோம், இங்க போனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்லங்க, எங்க போனாலும் கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க போனாலும் யார் தாங்க ஆசீர்வதிக்கணும்? ஓஹோ, அமெரிக்காவுக்கு போனா யார் தான் ஆசீர்வதிக்கணும்? ஆண்டிப்பட்டியில இருந்தாலும், கிராண்ட்லைன்ல இருந்தாலும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அமெரிக்காவுக்கு போனா ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லங்க, முதல்ல அது மாற்றுங்க. உங்க சிந்தனை அது மாறட்டும். எகிப்துக்கு போற ஆசீர்வாதம் இல்ல. நோ நோ, நான் உன்னை இங்க கொண்டு வந்தேன்னா நீ இங்க இரு, ஏன்னா நான் கூட இருக்கிறேன். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நான் கூட இருக்கிறேன். உன் தகப்பனுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் நான் கூட இருக்கிறேன். சரியாய் வழி நடத்தினார். அந்த வழி நடத்தும் போது தேவன் ஈசாக்கோடு இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்களேன்.